நீங்கள் அந்த ஒரு பர்ட்டிகுலர் கலர் ட்ரெஸ் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கீங்களா? எல்லோரும் நல்ல காம்ப்ளிமெண்ட் தராங்களா? அப்போ அதுக்கான ரீசன் இது தான். மோஸ்ட்டாக நமக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச கலரில் எடுப்போம். அப்படி இல்லைனா நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி எடுப்போம். அந்த ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கிறது, இப்போ நம்ம ஸ்கின் கலரில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நம்மளுக்கு சூட் ஆகிற ஒரு ட்ரெஸ் அவங்களுக்கு சூட் ஆகுமானா அவங்களுக்கு ஆகாது. ஏன்னா அதுக்கான ரீசன் நம்மளோட அண்டர் டோன் தான். நம்ம அண்டர் டோன் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த ட்ரெஸ் மேட்ச் ஆகும். அவங்க பிளாக்காக இருந்தாலும் சரி, ஒயிட்டாக இருந்தாலும் சரி. பட் ஸ்கின் டோனு ஒன்றா இருந்தால் அது செட் ஆகுமானா ஆகாது. அந்த அண்டர் டோன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டே டைமில் சன்லைட் வெளிச்சத்தில் உங்களோட கையை பாருங்கள். அதில் உங்களோட வெயின்ஸ் க்ரீன் கலரில் இருக்குன்னா உங்களோட அண்டர் டோன் வார்ம் அண்டர் டோன். உங்களோட வெயின்ஸ் ப்ளூ ஆர் பர்பிள் கலரில் இருக்குன்னா உங்களோட அண்டர் டோன் கூல் அண்டர் டோன். இல்லை என்னோடய கையில் க்ரீன் வெயினும் இருக்குது, ப்ளூ வெயினும் இருக்குது அப்படின்னா உங்களோடது நியூட்ரல். நீங்கள் வார்ம் அண்டர் டோன்ஸ்னால் உங்களுக்கு ரெட் ஆரஞ்ச், எல்லோ க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் சூட் ஆகும். நீங்கள் கூல் அண்டர் டோன்னால் உங்களுக்கு ரெட் வயலட், ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் சூட் ஆகும். நீங்கள் நியூட்ரல் அண்டர் டோன்னால் நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே சூட் ஆகும். இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆக்ட்ரஸ் அனுஷ்கா சர்மாவுக்கு கூல் அண்டர் டோன். அவங்களுக்கு லைட் கலர்ஸ், கூல் கலர்ஸ் எல்லாமே அவங்களோட ஸ்கின் டோனை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி அழகாக காமிக்கும், வார்ம் கலர்ஸை விட. இந்த மாதிரி ஃபேஷன் ரிலேட்டட் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.